Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Bismillah, alhamdulillah, salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. உள்ள இன்றைய பாடம் கிரேட் 10 சாப்டர் 2. அதில் இதுக்கு முன்னால் வீடியோஸில் உங்களுக்கு ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ அபவுட் த டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ், and what is acceleration, what is velocity, what is speed, and what is average velocity. In this section we are going to consider about the graphical expressions of the motion. Actually graphs normally உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு term graph என்கிற term grade 10 ல நீங்க grade 9 ல graphs பத்தி நிறைய படிச்சிருப்பீங்க. இந்த graphs ல உங்களுக்கு தெரியும் we have two axes. The first axis we are calling this as y axis and this as x axis. நான் இந்த இடத்துல நாங்க x axis இல்லையோ y axis இல்லையோ here we are selecting x component of x and a component of y which has several values. சரி, இப்போ இந்த இடத்துல நீங்க போட போகல இந்த இடத்துல 1 2 3 4 5 ன்னு சொல்லி 1 2 3 4 ன்னு போட போறீங்க. அதோட மீனிங் என்ன? இந்த இடத்துல x ன்னு நீங்க கன்சிடர் பண்ற காம்போனன்ட்க்கு 1 2 3 4 5 ன்னு எல்லா வேல்யூஸையும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த y என்ற அந்த காம்போனன்ட்க்கும் 1 2 3 4 ன்னு சொல்லி எல்லா வேல்யூஸையும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்படி ஒரு 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 காம்போனன்ட் ஏதாவது ஒரு விஷயம் வந்து if it is getting several values, those components, those quantities, those values are known as variables. சரிதானே? ரெண்டு விதமான நம்பர்ஸை வந்து இந்த உலகத்தில் பார்க்கலாம். ரெண்டு விதமான திங்ஸ், ரெண்டு விதமான கம்போனன்ட்ஸ் இந்த உலகத்தில் பார்க்கலாம். ஒரு டைப் இருக்குது, those are constants. அது மாறாது, அதோட வேல்யூ அப்படியே இருக்கு. சரிதானே? அது கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு நாங்கள் சொல்கிறது. சரி, சில வேல்யூஸ் இருக்குது, அதில் வேல்யூஸ் மாறும், அதுக்கு சொல்கிறது வேரியபிள்ஸ்ன்னு சொல்லி. சரிதானே? அது நீங்கள் சிலபஸில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக சில விஷயங்களை படிக்கும்போது வேரியபிள்ஸ் என்றா என்ன, கான்ஸ்டன்ட் என்றா என்ன, இது சம்மந்தமான ஒரு நாலேஜை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. சரியா பிள்ளை? அப்போ இங்கே நாங்கள் கிராஃப்ஸ்கிற போக்குள்ள எப்பயும் இந்த கிராஃப்ஸில் ஆக்சிஸில் செலக்ட் பண்ணுற ஆக்கள் வந்து நாங்கள் ஒன்று வந்து ஒரு வேரியபிளையும் இன்னொரு வேரியபிளையும் தான் எடுப்போம். இந்த வேரியபிள்லையும் நார்மலாக ஒரு ஒரு கிராஃப் ஒன்று நீங்கள் படிக்கும்போது பிள்ளைகள் அந்த கிராஃபுக்கு அந்த கிராஃபோட பாயிண்ட்ஸை நீங்கள் நார்மலாக எழுதுவீங்க. எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸோட வேல்யூவும் அடுத்தது வைட வேல்யூவையும் எழுதுவீங்க. இப்போ அது ஒரு கிராஃபில் 1 3 என்று சொல்லி உங்களுக்கு தந்திருக்குதுன்னா you know what value is this and what value is this. This is representing the x value, this is representing the y value, right? அப்போ நீங்கள் அந்த கிராஃபோட பாயிண்ட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நார்மலாக இங்கே 1 2 3 இந்த y ஆக்சிஸில் இருந்தால் இப்படி ஒரு வேல்யூ இதையும் எடுத்து இந்த பாயிண்ட்டை தான் இது குறிக்குது. இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு இது பண்ணுவீங்க. அப்போ நார்மலாகவே எப்பயும் ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸ் வேல்யூ தான் சொல்கிறது, அதுக்கு அடுத்து தான் y வேல்யூ சொல்கிறது. சரிதானே? அப்போ எக்ஸ் வேல்யூவுக்கு y வேல்யூ எவ்வளவு என்றதான் அதோட மீனிங், ரைட்? வாட் இஸ் த y வேல்யூ ஃபார் திஸ் எக்ஸ் வேல்யூ, வாட் இஸ் த y வேல்யூ ஃபார் திஸ் எக்ஸ் வேல்யூ, ரைட்? ஃபார் திஸ் எக்ஸ் வேல்யூ the y வேல்யூ இஸ் திஸ். அப்போ எக்ஸ் வேல்யூ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கே பார்க்குறோம். இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இதில் ரீசன் என்னன்னு சொல்லி சொன்னால் நார்மலாக நாங்கள் இந்த கிராஃப்ஸில் போடக்கூடிய எக்ஸ் வேல்யூ y வேல்யூங்கிறது ரெண்டுமே வேரியபிள்ஸாக இருந்தாலும் அந்த வேரியபிள்ஸ் ரெண்டுக்கும் இடையில ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது. இந்த எக்ஸில் நாங்கள் யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸுக்கு நாங்கள் சொல்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள்னு சொல்லி. அது யாருலையும் டிபெண்ட் ஆகிருக்காது, ரைட்? இட்ஸ் இண்டிபெண்ட். பட் y வேல்யூ இட்ஸ் டிபெண்ட் ஆன் சம்திங், டிபெண்ட் வேரியபிள்னு சொல்கிறது. அப்போ இந்த y வேல்யூவில் நாங்கள் போடுறது யாராக இருந்தாலும் ஒரு டிபெண்ட் வேரியபிள். யாரில் டிபெண்ட் ஆகிருக்கிறார்? நீங்கள் யாரை எக்ஸ்ன்னு சொல்லி மெஷர் பண்ணுறீங்களோ அவரில் டிபெண்ட் ஆகிருக்கிறது. இந்த எக்ஸோட வேல்யூ மாற இந்த வைட வேல்யூ மாறிக்கொண்டே போகும்.
அப்போ ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூவுக்கும் ஒவ்வொரு y வேல்யூ இருக்கும்னு சொன்னால் இந்த எக்ஸுங்கிற வேல்யூவில் இந்த yங்கிற வேல்யூ வந்து டிபெண்ட் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு சொல்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள், இங்கே போடுறவருக்கு சொல்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சரி என்ன ரைட். இப்போ நீங்கள் ட்ரா பண்ண போகிற கிராஃப்ஸில் யூ ஹேவ் அரவுண்ட் 4 கிராஃப்ஸ் இன் யூ சிலபஸ். சரி, 4 கிராஃப்ஸை பற்றி நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த 4 கிராஃப்ஸ்லையும் எக்ஸுங்கிற இடத்துக்கு நாங்கள் செலக்ட் பண்ண போகிற ஆள் வந்து டைமுங்கிறது வேறு யாரையும் இருந்தாலும் செலக்ட் பண்ணுங்க. டைமுங்கிறத நார்மலாக செகண்டுங்கிற அந்த வேல்யூவில் இந்த அதாவது என்ன யூனிட்டில் நாங்கள் மெஷர் பண்ணுவோம். ரைட், எக்ஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது டைம். பிகாஸ் டைம் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனிதிங். டைம் அது போய்கொண்டே இருக்கு. நாங்கள் ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொன்றை பார்க்க போகிறோம். இந்த yங்கிற வேல்யூவுக்கு நாங்கள் 4 பேரை செலக்ட் பண்ண போகிறோம். 4 கிராஃப் தர போகிறோம். அந்த 4 கிராஃப்லையுமே டைம்னு சொல்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க போகுது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சரிதானே? அப்போ டிபெண்டன்ட் வேரியபிளாக இந்த இடத்துல நாங்கள் 4 கம்போனன்ட்ஸை 4 physical quantities கன்சிடர் பண்ண போகிறோம். The first physical quantity is going to be displacement. The second physical quantity is distance. The third physical quantity is velocity. And the fourth one is speed. அப்போ இந்த 4 physical quantitiesum வந்து yங்கிற வேல்யூக்கு எடுக்க போகுது. எப்படி நான் கிராஃப் கிற போகிறோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் கிராஃப் கிற போகிறோம், டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் கிராஃப் கிற போகிறோம், வெலோசிட்டிக்கும் டைமுக்கும் கிராஃப் கிற போகிறோம், ஸ்பீடுக்கும் டைமுக்கும் கிராஃப் கிற போகிறோம். அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு டைமோட தான் கிராஃப் கிற போகிறோம். இப்போ ஏன் டைமோட கிராஃப் கிற போகிறோம் போது அந்த ஒருத்தர் வந்து மூவ் ஆகுறாருன்னு இந்த இடத்துல இருந்து மூவ் ஆகுறாரு. மூவ் ஆகும்போது நாங்கள் மூவ் ஆக தொடங்க போல ஸ்டெப் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டெப் வச்சு ஸ்டார்ட் பண்ணினால் இவர் ஒவ்வொரு டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கொண்டு போவார். மூவ் ஆகிற நேரம் டிஸ்பிளேஸ் ஆகிக்கொண்டு போவார். அப்போ ஃபர்ஸ்ட் 1 செகண்ட் இன்டு லெவல் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், 2 செகண்ட் இன்டு லெவல் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், 3 செகண்ட் இன்டு லெவல் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒவ்வொரு செகண்டுக்கு நாங்கள் பார்ப்போம். சரிதானே? பார்க்குற நேரத்தில் இப்போ வந்து இப்படி சொல்லுவோமே, இவர் வந்து ஒரு 4 மீட்டர்ஸ் இங்கே போயிருக்கிறாரு, இது ஒரு 3 மீட்டர்ஸ் போயிருக்குது, இது ஒரு 2 மீட்டர்ஸ் போயிருக்குதுன்னு வைங்களேன். இந்த ஒவ்வொரு டைம் எண்ட்லையும் அப்போ இந்த ஒவ்வொரு டைம் எண்ட்லையும் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸை இந்த இடத்துல நாங்கள் மார்க் பண்ணுவோம். சரிதானே? 1 செகண்ட் எண்டில் இவர்கிட்ட டிஸ்பிளேஸ்மெண்ட் 4, 2 செகண்ட் எண்டில் டோட்டல் 7, 3 செகண்ட் எண்டில் டோட்டல் எவ்வளவு 9 என்று வரப்போகுது. சரிதானே? அப்போ 1 செகண்ட் எண்டில் இந்த 1 செகண்ட் எண்டில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இந்த 1க்கு இந்த இடத்துல 4ன்னு சொல்லி, 2 செகண்ட் எண்டில் 7ன்னு சொல்லி, 3 செகண்ட் எண்டில் வந்து 9ன்னு சொல்லி அதை மார்க் பண்ணி போட்டு இந்த கிராஃப் நாங்கள் ப்ளாட் பண்ணுவோம். இதான் நாங்கள் நம்மளாக செய்கிறது. சரி, அப்போ இந்த கிராஃபிக்கல் இதில் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் இப்போ இந்த இடத்துல பாருங்க, அப்படி இது நீங்கள் கிராஃபில் கீழே போகல நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டைமை பார்க்குறீங்களா, டைமுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்குறீங்களா? டைமுக்கு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்குறோம். அப்போ யார் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கணும், யார் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்? டைம் தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஏன்னா டைம் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் த டிஸ்பிளேஸ்மெண்ட். நீங்கள் டிஸ்பிளேஸ் ஆகினோம் டிஸ்பிளேஸ் ஆகலையோ சும்மா நீங்கள் இப்படி நின்றுட்டு வந்தாலும் டைம் போதான் போகும், டைம் போகாமல் இருக்காது. அப்போ டைமுங்கிறது கண்டினியூஸாக அது பெய்து கொண்டே இருக்கு. ஸ்டாப் வச்சு ஸ்டார்ட் பண்ண டைம் பெய்துட்டு இருக்கு. இட்ஸ் நாட் டிபெண்ட் ஆன் வெதர் யூ ஆர் மூவிங் ஆர் நாட் மூவிங், அதில் இட்ஸ் நாட் டிபெண்ட். சரிதானே? அப்போ இது டைமுங்கிறது இட்ஸ் நாட் டிபெண்ட் ஆன் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனால் இந்த டைம் டு டைம் ஒவ்வொருத்தருடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூவும் மாறப்போகுது. அப்போ இந்த இடத்துல நாங்கள் கிராஃபுக்கு செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 2 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் யார் யாரில் தங்கியிருக்கிறாங்க, யார் யாரில் டிபெண்ட் ஆகிக்கிறாங்கிறது ஆக முக்கியம். இந்த இடத்துல வந்து டைமுங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி டிபெண்ட் ஆகியிருக்குது. அப்போ டிபெண்டன்ட் வேரியபிளுங்கிறது வந்து டைம், இண்டிபெண்டன்ட் வேரியபிளுங்கிறது இந்த இருக்கிற ஆகும். இவங்களை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் கிராஃப் இருப்போம். அப்போ கிராஃப்ஸ் வந்து 4 கிராஃப் வரப்போகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப், வெலோசிட்டி டைம் கிராஃப், ஸ்பீட் டைம் கிராஃப்னு சொல்லி 4 கிராஃப் உங்களுக்கு வரப்போகுது. இந்த 4 கிராஃபில் பிள்ளைகள் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபையும் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபையும் இருக்கிறதுக்கு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஐடியாவும் உங்களுக்கு சொல்லித்தாங்க. கவனிச்சுக்கலுங்க. நான் என்ன செய்ய போகிறேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சம்பவம் நடந்துச்சோ அந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறது தெரியும். வாட் இஸ் த சிச்சுவேஷன், வாட் ஹேப்பன். சரிதானே? அந்த சிச்சுவேஷனை உங்களுக்கு சொல்கிறதுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த சிச்சுவேஷனை அப்படியே ஒரு டேபிளுக்கு எடுக்கிறது தெரிஞ்சிருக்கணும். உங்களோட சிலபஸ் படி த ஸ்டெப்ஸ் டு ட்ரோ அ கிராஃப். சரிதானே? அது அப்படியே ஒரு டேபிளுக்கு எடுக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த டேபிளில் இருந்து வேல்யூஸை கொண்டு போய் உங்களோட ஃபிசிக்கல் அதாவது என்னது கிராஃபில் கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணி அந்த கிராஃபில் இருந்து வேல்யூ எடுக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்? அப்போ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் 3 விஷயத்தையும் சொல்கிறேன். நல்லா அவதானிச்சு பார்த்துக்கணும். இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன். இந்த இடத்துல ஏன்னு ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது.
இந்த இடத்துல B என்ற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று வைங்களேன். இதில் C என்ற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. சரிதானே பிள்ளை? A என்ற ஒரு பாயிண்ட், B என்ற ஒரு பாயிண்ட், C என்ற ஒரு பாயிண்ட், D என்ற இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த ஒவ்வொரு டிஸ்டன்ஸும் ஈக்குவல். இந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் லென்த் வந்து 10 மீட்டர்ஸ் என்று வைப்போம். இதுவும் 10 மீட்டர்ஸ், இதுவும் 10 மீட்டர்ஸ் என்று வைப்போம். சரி, இப்போ ஒரு ஆள் இங்கிருந்து அவர்கிட்ட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போறார், இவர்கிட்ட மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போறார். சரி, இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் 5 செகண்ட்ஸில் இந்த இடத்துக்கு வந்து சேருறார். சரி, 5 செகண்ட்ஸில் மூவ் ஆக போகிற ஸ்டொப் வச்சு நாங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டொப் வச்சு ஸ்டார்ட் பண்ண உடனே இவர் மூவ் ஆகி ஒரு ஈக்குவல் இதில் மூவ் ஆகிறாருன்னு ஒரு சீரான முறையில் ஒரு யூனிஃபார்ம் மேனரில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் மூவ் ஆகிறார். திருப்பி இங்கேருந்து இங்கே வரைக்கும் இன்னொரு யூனிஃபார்ம் மேனரில் மூவ் ஆகிறார். இவர் இங்கே வந்து சேரப்போ போகல, இவருக்கு 12 செகண்ட்ஸ் ஆகிடுது. சரி, அதே இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் இங்கிருந்து இதுக்குள்ளுக்கு ஒரு யூனிஃபார்ம் மேனரில் மூவ் ஆகிறாரு. மூவ் ஆகி 14 செகண்ட்ஸில் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார். சரிதானே? இப்போ இவர் இந்த இடத்துல இருந்து திருப்பி மூவ் ஆகி அந்த டைம் எண்ட் வந்து டைம்ங்கிறது வந்து 20 செகண்ட்ஸ் எண்டில் இவர் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டார். திருப்பி இங்கிருந்து மூவ் ஆக போகல, இவர் இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு வந்து 23 செகண்ட்ஸ்க்கு இவர் இந்த இடத்துல வந்து சேர்ந்துட்டார். சரிதானே? இப்போ இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த இடத்துல வரைக்கும் உள்ள ஒரு கிராஃப் உங்கள்கிட்ட கீறதுக்கு சொல்றாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் அண்ட் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் கீற சொல்றாங்கன்னு வைங்க. சரி, இப்போ பாருங்கம்மா, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களோட டேட்டாவை நாங்கள் என்ன செய்யணும்? டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ரிப்ரசென்ட் பண்ணோம். எங்களோட வேல்யூஸை ரிப்ரசென்ட் பண்ணோம். ரிப்ரசென்ட் பண்ணி டேபிள் ஒன்று நாங்கள் ரெடி பண்ணோம். டேபிள் வந்து எப்பயுமே இந்த ரெண்டு விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ண டேபிளாக இருக்கு. இந்த ரெண்டு விஷயம், ஃபர்ஸ்ட் உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட், செகண்ட் இஸ் அபவுட் டைம். இல்லாட்டி நம்மளோட சிஸ்டத்தில் டைம் அதுக்குரிய டிஸ்பிளேஸ்மெண்ட், ரைட்? டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபிக் வரணும்ன்றதுனால இன்னொரு டேபிள், அந்த டேபிளில் என்ன செய்ய போகிறோம்? டைமோட டிஸ்டன்ஸ் எப்படி மாறுதுன்னு பார்க்கணும். இப்போ நம்மளோட ஸ்டாப் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகல, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஸ்டாப் வச்சுனா என்ன வேல்யூ காட்டும்? 0 காட்டும். அப்போ 0ங்கிற வேல்யூ வந்து ஸ்டாப் வாட்சில் காட்டும் போது, டைம் காட்டும் போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ 0. ஏன்? இன்னும் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணல, அவர் இன்னும் அந்த இடத்துல இருந்திருக்கிறார். சரி, இப்போ இவர் இங்கிருந்து இங்கே வாரத்துக்கு 5 செகண்ட்ஸ் போயிருக்கு. அப்போ 5 செகண்ட் எண்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 10. நல்லா பார்த்துக்கோங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் 10. சரி, திருப்பி என்ன? 12 செகண்ட் எண்டில், சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 20. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பிள்ளை? the shortest distance between initial and final point. இப்போ இந்த இது வரைக்கும் உள்ள ஜர்னிக்கு தான் ஃபைனல் பாயிண்ட். சரிதானே? இப்போ 14 செகண்ட்ஸ்க்கு பாருங்க, 14 செகண்ட்ஸ்க்கு போனீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா the displacement என்ன? இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், that is 30 மீட்டர். இப்போ கட்டாயம் இந்த டேபிள் எழுத போகப்போ இங்கே நாங்கள் மீட்டர் போட்டு டீக்கலான்றதுனால இது மீட்டரில் தான் இருக்குது, இது செகண்ட்ஸில் தான் இருக்குதுங்கிறத மென்ஷன் பண்ணிக்கொள்ளும். இது செகண்ட்ஸில் தான் இருக்குது, இது மீட்டரில் தான் இருக்குது மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ 10ண்டா மீனிங் வந்து 10 மீட்டர், 20ண்டா மீனிங் 20 மீட்டர், 30ண்டா மீனிங் 30 மீட்டர். ரைட், இப்போ இவர் திருப்பி இங்கேருந்து இங்கே வந்து சேர்றாரு. இந்த இடத்துக்கு இவர் வரப்போக்குள்ள சரிதானே 20 செகண்ட்ஸ் போயிருக்கு. அப்போ ஆஃப்டர் 20 செகண்ட்ஸ் ஸ்டாப் வாட்சில் 20 செகண்ட்ஸ் காட்ட போக்குள்ள இவர் 10 மீட்டர் இங்கால வந்துட்டு. இப்போ சொல்லுங்க பிள்ளைகள், வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட்? இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், தட் இஸ் 20. 40 சொல்லிடப்படாது, 20. அப்போ 20 மீட்டர்ஸ். திருப்பி 23 செகண்ட்ஸ். 23 செகண்ட்ஸ் எண்டில் வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட்? தட் இஸ் 10. இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்டன்ஸை பாருங்க, டிஸ்டன்ஸுக்கு என்ன நடக்குது? 0 ஆகும் போது டிஸ்டன்ஸும் 0. டைம் 5 ஆகும்போது டிஸ்டன்ஸ் 10. டைம் உங்களுக்கு 12 ஆகும்போது டிஸ்டன்ஸ் 20. ஒரு திருப்பி டைம்
14 ஆகும்போது distance 30 உங்களோட டைம் 20 ना 20 ஆகும்போது உங்களோட distance displacement அல்ல distance total length of journey இங்க இருந்து அங்க போய் அங்க இருந்து இங்க வந்திக்கிற 20 செகண்ட்ஸ் ஆகும்போது அது 40 சரி 23 செகண்ட்ஸ் ஆகும்போது இங்க இருந்து மரத்துக்கு இங்கேயும் வந்து சேர்ந்திருக்கிறார் அப்ப 50 இதெல்லாம் மீட்டர்ஸ்ல இருக்கு பட் கிராஃப் கிரணும் மிச்சம் சிம்பிள் ரைட் இப்போ கிராஃப் கிரப்போக்குள்ள சில ஸ்டெப்ஸ் நான் சொல்லி தரேன் மிச்சம் கவனமா பார்த்துக்கோங்க பிள்ளைகள் இந்த ஸ்டெப்ஸை மிஸ் ஆக்கி கொள்ள வானம் சரிதானே இந்த ஸ்டெப்ஸ்ல கவனமாக இருங்க இந்த ஸ்டெப்ஸை மிஸ் பண்ணி கொள்ள வானம் ஃபர்ஸ்ட் கிராஃப் கிரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் ஆக்சிஸை மார்க் பண்ணணும் இப்போ நான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் எடுக்கிறேன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கல டைம் செகண்ட் ஸ்டெப் கட்டாயம் இது இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ண போற நம்பர்ஸ் வந்து என்ன யூனிட்ல யூஸ் பண்ண போறீங்கன்றத எழுதணும் நான் மீட்டர்ல யூஸ் பண்ண போறேன் டைம் செகண்ட்ஸ்ல யூஸ் பண்ண போறேன் சரி அதே மாதிரி இங்கேயும் டிஸ்டன்ஸ் மீட்டர்ல நான் மெஷர் பண்ண போறேன் டைம் செகண்ட்ஸ்ல மெஷர் பண்ண போறேன் சரிதானே இப்போ 0 அங்க உள்ள வேல்யூவை இங்க நான் மார்க் பண்ண போறேன் மார்க் பண்றதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா காலிபரேஷன் இங்க செய்யணும் அந்த டேபிளை பார்க்கப்படாது டேபிளை பார்த்து காலிபரேஷன் செய்யறது டேபிளை பார்க்காம என்ன செய்யணும் காலிபரேஷன் செய்யணும் காலிபரேஷன் சொல்றது இந்த இடத்துல நீங்க இது பண்ண போகக்குள்ள ஈக்குவல் லென்த் ஈக்குவல் வேல்யூவா இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்க போட்டீங்கன்னு சொன்னால் சில நேரம் 0 to 5 மற திருப்பி அடுத்தது வந்து 12 ஒரே ஈக்குவல் லென்த்துக்கு ஈக்குவல் வேல்யூஸ் வராது சரி இங்கேயே பார்த்துட்டு செய்யணும் இங்க பாத்தீங்கன்னா சொன்னா 5 அதே லெந்த் எடுக்கிறேன் 10 அதே லெந்த் எடுக்கிறேன் 15 அதே லெந்த் எடுக்கிறேன் 20 அதே லெந்த் எடுக்கிறேன் 25 ரைட் இப்போ டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு நான் ஒரு வேல்யூ எடுக்கிறேன் எனக்கு டோட்டல் வேல்யூ 30 ஆக தான் இருக்கு 30 க்கு மேல போகல அதோட வேல்யூ அதனால நான் இங்க 10 சேம் வேல்யூ 20 அதுக்கு அடுத்து 13 ன்னு எடுக்கிறேன் சேம் ஈக்குவல் லெந்த் நான் அங்க பார்த்து செய்யல இங்க பார்த்து தான் செய்யணும் ரைட் இதுலயும் அதே மாதிரி 5 10 15 20 25 ன்னு எடுக்கு இங்கல சைடுல என்ன செய்யறேன்னு சொன்னால் நான் 50 வரைக்கும் போகணும்ன்றதனால இங்க நான் 10 ஈக்குவல் லெந்த் ஈக்குவல் லெந்த் 20 ஈக்குவல் லெந்த் 30 ஈக்குவல் லெந்த் 40 ஈக்குவல் லெந்த் 15 ன்னு எடுக்கு சரியா பிள்ளை ரைட் இந்த இடத்துல அவதானிங்க இப்போ நான் வந்து பாயிண்ட்ஸ் வச்சு கொண்டு மார்க் பண்ண போறேன் 0 ல இருக்க போக்குள்ள 0 0 இட்ஸ் 0 அதுக்கடுத்து 5 ல இருக்கும்போது இதோட வேல்யூ இஸ் 10 அதுக்கடுத்து 12 ல இருக்கும்போது 10 12 னா சம்யா ஹியர் ஸோ 12 ல இருக்க போக்குள்ள அதோட வேல்யூ வந்து 20 சரி 14 ல இருக்க போக்குள்ள 14 னா சம்யா ஹியர் அதோட வேல்யூ இஸ் கோயிங் டு பி 30 இந்த இடத்துல வரும் மர திருப்பி என்ன செய்யுது 20 க்கு போகும் 20 ல இருக்க போக்குள்ள அதோட வேல்யூ 20 க்கு மாறுது 20 க்கு மாறுது 23 ல இருக்கும்போது 23 என்றால் சம்யா ஹியர் 23 ல இருக்கும்போது அது 10 க்கு வந்து சேரும் இப்போ கிராஃப் ப்ளாட் பண்ணினேன்னால் நான் இதுக்கும் இடையில யூனிஃபார்ம் மேனரா போகுதுன்னு சொன்னேன் அதனால கிராஃப் நான் இப்படி கீறுறேன் அது மீனிங் என்னன்றது இப்போ உங்களுக்கு வழங்காட்டியும் ஒரு கிரேட் 11க்கு நீங்க வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு क्वेश्चंसும் நிறைய செஞ்சு பழகினதுக்கு பிறகு உங்களுக்கு வழங்குறதுக்கான சான்சஸ் இருக்குப்படி நான் ஏன் அந்த வேர்டை சொன்னேன் அப்ப இந்த கிராஃப் வந்து இப்படி வர போகுது தட்ஸ் இட் சரி அனிமேட் சிம்பிள் இந்த கிராஃப் இப்படி வரும் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் சொன்னால் என்ன நடக்க போகுது 0 ஓட வேல்யூ 0 இங்க 5 ல இருக்க போக்குள்ள இதோட வேல்யூ 10 12 ல இருக்கும்போது இதோட வேல்யூ 20 மற 14 ல இருக்கும்போது இதோட வேல்யூ 30 20 ல இருக்கும்போது இதோட வேல்யூ 40 23 ல இருக்கும்போது இதோட வேல்யூ 50 சரி அப்ப கிராஃப் என்ன செய்யுது இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போய் சரி இந்த ரெண்டு கிராஃப்லங்கிறது நீங்க வழங்க வேண்டிய விஷயம் என்னன்னா
டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் இப்படி போய் கொண்டிருக்கு. ஏன் டிஸ்டன்ஸுங்கிறது டைமோட இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும், டிஸ்டன்ஸுங்கிறது டிக்ரீஸ் ஆகாது. ஒரு மனுஷன் போயிட்டானுன்னா டிஸ்டன்ஸ் இஸ் டிஸ்டன்ஸ், ரைட்? இட் கேனாட் பி டிக்ரீஸ்ட், சரிதானே? ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது அப்படி இல்லை. வைத்து அதே வழியால் திருப்பி வந்தாருன்னு சொன்னால் அவருக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது டிக்ரீஸ் ஆக போகும். இதே நீங்கள் யோசிச்சு பாருங்க, உள்ள இங்கேருந்து வர திருப்பி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருந்தார், அவர் அப்படியே வந்து இங்கே சேர்ந்திருந்தார், இவரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன செய்ய போகுது? அப்படியே வந்து ஜீரோக்கு வந்திக்க போகுது. 25 செகண்ட்ஸில் இங்கே வந்து இருந்தாருன்னு வைங்களேன், இவரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோக்கு இந்த இடத்துல வந்திக்க போகுது, சரிதானே? அதே இப்படியே மூவ் ஆகிக்கிட்டு இன்னொரு 10 மீட்டர்ஸ் இங்கே வந்து இருந்தாருன்னு வைங்களேன், சரி, நேரத்தோட நாங்கள் மெஷர் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாம் இந்த டிரெக்ஷன்ல, இப்போ மெஷர் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டிரெக்ஷன்ன்றதுனால இப்படி போன கிராஃப் திருப்பி ஆப்போசிட் டிரெக்ஷன்ல இப்படி வந்திருக்கு. இப்போ இவர் வந்து 10 மீட்டர்ஸ் இங்கே வைத்தார், இங்கால 10 மீட்டர்ஸ் போயிட்டாருன்னு சொல்லி சொன்னா இந்த கிராஃப் எப்படி வரும்? இங்கால 10 மீட்டர்ஸ் போகும், சரி? இந்த கிராஃப் எப்படி வரும்? இந்த கிராஃப் திருப்பி மேலே கொண்டு போகும். இந்த கிராஃப் 10 மீட்டர்ஸ் கீழே வரும், இப்படி கீழே வரும், இங்கே உள்ள -10க்கு போய் சேரும். ஏன்னு சொன்னால் இங்கால போகுதுன்ற அர்த்தம் என்னென்றால், இந்த கிராஃபோட அர்த்தம் என்னென்றால் இந்த மூவ்மெண்ட் வந்து இந்த டிரெக்ஷன், அதனால தான் சொன்ன வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டிரெக்ஷன் ஆக முக்கியம், சரி தானே? அப்போ இது இந்த டிரெக்ஷனில் போயிருந்தால் கிராஃப் இப்படி போகும், சரி? ஆப்போசிட் டிரெக்ஷனில் வந்ததுனால கிராஃப் இப்படி வருது. ஏன்னு சொன்னால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை குறைக்கணும்னா கிராஃப் இப்படி தான் வரணும். இது இங்கால பக்கம் போச்சுன்னு சொல்லி சொன்னால் கிராஃப் இப்படி போகுது. ஆனால் திருப்பி இந்த இடத்துல இருந்து திருப்பி இங்கால பக்கம் வந்தாருன்னா கிராஃப் இப்படி வரும், அப்பதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையும். இப்போ இந்த சைடில் வந்து 10 டிஸ்பிளேஸ்மெண்ட், இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 10 டிஸ்பிளேஸ்மெண்ட் வைங்க. இந்த இடத்துக்கு திருப்பி வந்துட்டு மர திருப்பி இங்கே இருந்து இங்கே வந்தாருன்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் குறைஞ்சு வரணும். அப்போ இங்கே கூடினது மர திருப்பி குறையணும்னு சொல்லி சொன்னால் இப்படியே போனால் குறையாது மகனே. 10, 12, 13, 15, 16, 20 அப்படி இங்கே போக இப்படியே போச்சுன்னா கிராஃப் கூடிக்கிட்டு தான் போகும், சரி? அப்போ திருப்பி அவர் என்ன செய்யணும்? இங்கால பக்கம் குறைச்சு கொண்டு இந்த இடத்துக்கு வந்து சரி. அப்போ கிராஃப் வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல அதுல வெக்டர்ங்கிற அந்த நேச்சர் இதுல மாதிரி விளங்கும். டிஸ்டன்ஸில் அந்த பிரச்சனை இல்லை, அவர் வெக்டர் இல்லை, அவருக்கு ஸ்கேல குவான்டிட்டி, அவருக்கு டிரெக்ஷன் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, சரிதானே? இது இப்படியே போய்கொண்டே இருக்கும் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். இது டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் நாங்கள் எப்படி கீறுறது என்ற சம்பந்தமான ஒரு நாலேஜ், சரிதானே பிள்ளைகள்? இதில் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லித்தரேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், ஒரு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ல நாங்கள் விளங்கியிருக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் தான் இந்த கிராஃப் எப்படி கீறுறதுன்றது. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல பிள்ளைகள், ரைட்? இப்படி ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நாங்கள் நார்மலாக எஸ்ன்னு சொல்லுவோம், ஆனால் எக்ஸாம்பிள் எஸ்ன்னு எழுதப்படாது, ஃபுல்லாக எழுதணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல இந்த இப்படி ஒரு கிராஃப் ஒன்று இப்படி நேராக ஒரு லைன் ஒன்று இருக்குதுன்னு வைங்களேன். இந்த லைனுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு கிரேடியன்ட் பார்த்து டெல்டா y டெல்டா எக்ஸ், டெல்டாண்டால் சேஞ்ச், சரிதானே பிள்ளைகள்? இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ வந்து x2, இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ x1, இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ y1, இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ y2 சொல்லி சொன்னால், சரி, y2 minus y1 இந்த போர்ஷன், x2 minus x1 இந்த போர்ஷன். அப்போ டெல்டா y over டெல்டா x that is equal to y2 minus y1 over x2 minus x1. இதுக்கு சொல்றது நாங்கள் கிரேடியன்ட்னு சொல்லி படித்திறன், தமிழில் படித்திறன்னு சொல்லுவோம், சரிதானே? இந்த கிரேடியன்ட்டுங்கிறத நாங்கள் ஃபைன் பண்ணினால் பாருங்க, இந்த டெல்டா y2ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு வேல்யூ, y1ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்னொரு வேல்யூ. அப்போ ரெண்டுமே மீட்டரில் இருக்க போகுது, சரிதானே? அப்போ இது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கேருந்து இங்கே எவ்வளோ நேரத்துக்கு? இந்த டைமுக்குரிய டிஸ்பிளேஸ்மெண்ட், சரி? அது ஓவர் த டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓவர் த டைம், தட் இஸ் த கிரேடியன்ட். ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை த டைம் இஸ் வெலோசிட்டி. அப்போ இந்த கிரேடியண்டால மென்ஷன் பண்ணுற ஆள் யாராയിരിക്കും? வெலோசிட்டியாக இருக்கு. ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபில் கிரேடியன்ட் வந்து எங்களுக்கு சொல்லித்தரது யார் என்றால் அது மூலமாக வர வேல்யூ வந்து அந்த டைமில் அந்த ஆப்ஜெக்டில் இருந்த வெலோசிட்டியை உங்களுக்கு அது காட்டும். வெலோசிட்டி என்னவோ அந்த வெலோசிட்டியை காட்டும். கிரேடியன்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இப்படி போனால்
gradient increase ஆகும். Gradientங்கிறதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்டா ஒரு டேர்ம் ஒன்று நமக்கு விளங்குறதுக்கு ஒரு டேர்ம் ஒன்று சொல்றாங்க slope. Slope, if the slope is increasing, the gradient is increasing. சரிதானே? அப்ப gradient increase ஆகணும்னு சொன்னா slope increase ஆகிட்டா gradient increase ஆகும். அப்ப இந்த ஸ்லோப்ங்கிறது increase ஆக gradient ஓட வேல்யூ increase ஆகுதுன்னா மீனிங் என்ன? more velocity. ஒரு a என்ற ஒரு ஆப்ஜெக்ட்டும் b என்ற ஒரு ஆப்ஜெக்ட்டும் இப்படி போகுதுன்னு வைங்க. சரிதானே? இதுல ஸ்லோப் கூட வாய்க்குதுன்னு சொன்னா மீனிங் என்ன? a ட velocity கூட b ட velocity குறைவு. சரிதானே? ரைட்? இத நம்ம ஆர்கியூ பண்ணியும் இது முடிவெடுக்கலாம். இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட பர்టిక్యులர் டைம் பீரியட், இந்த டைம் பீரியட்ல சரி இந்த ABங்கிற ஆப்ஜெக்ட் வந்து இவ்வளவு டிஸ்பிளேஸ்மென்ட், Aங்கிற ஆப்ஜெக்ட் இவ்வளவு டிஸ்பிளேஸ்மென்ட், சேம் டைமுக்கு இவரோட டிஸ்பிளேஸ்மென்ட் இவ்வளவு, இவரோட டிஸ்பிளேஸ்மென்ட் இவ்வளவு, யாரு கூட டிஸ்பிளேஸ்மென்ட்? A கூட டிஸ்பிளேஸ்மென்ட். அப்ப யார் குயிக்கா போயிட்டீங்களா? A குயிக்கா போயிட்டு குறிப்பிட்ட இதே டைம்ல the same time at the same time, right, the B has been made a displacement of this, A has been made a displacement of this, right? Then who had the more displacement is going to be the person who has moved quickly. சரிதானே? அப்ப அவர் தான் குயிக்கா போயிக்கிறார். A குயிக்கா போயிருக்குது B காட்ட. சரிதானே? அப்ப இது வந்து இந்த கிராஃப் உங்களுக்கு சொல்லி தரது இதுல ஸ்லோப், ரைட், டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப் தி ஸ்லோப் எப்பயும் எங்களுக்கு இந்த என்னது வெலோசிட்டியை எங்களுக்கு ஷோ பண்ணும். சரிதானே? இந்த விஷயம் உங்களுக்கு வழங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அதே மாதிரி டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ல வந்து ஸ்லோப் வந்து டிஸ்டன்ஸ் ஓவர் டைம் டேக்கன் என்று வரும். டிஸ்டன்ஸ் ஓவர் டைம் உங்களுக்கு தெரியும், அது ஸ்பீடுன்னு சொல்லி. அப்ப அந்த ஸ்பீடை உங்களுக்கு ஷோ பண்ணும். அப்ப இது ரெண்டுலையும் வந்து இந்த கிராஃப்ல ஸ்லோப் சம்பந்தமான ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்ப இதுதான் டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃபோட சம்பந்தப்பட்ட இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நாங்கள் வெலோசிட்டி டைம் கிராஃப்னா என்ன, அதுக்குள்ளே இருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்.